உலகெல்லாம் உணர்ந்து ஓதற்கரியவன் நிலவுலாவிய நீர்மலிவேணியன் அழகில் ஜோதியன் அம்பலத்தாடுவான் மலர் சிலம்படி வாழ்த்தி வணங்குவோம். திருச்சிற்றம்பலம். திருச்சிற்றம்பலம். தடக்கை ஐந்துடை தாழ்செவி நீள்முடி கடக்களிற்றை கருத்தில் இருத்துவாம். சென்ற வாரத்திலே திருக்குறிப்பு தொண்ட நாயனாருடைய கதையை பற்றியெல்லாம் கேட்டோம். இந்த வாரத்திலே சண்டேஸ்வர நாயனார் அவர்களுடைய கதையை பற்றி நாம் இன்றைய தினம் கேட்கப் போகின்றோம். சோழவள நாட்டிலே நெய்தலூர் எனும் ஒரு முதுர், அது மண்ணியாற்றின் தென்கரையிலே மிக சிறப்பாக இருக்கின்ற ஒரு முதுராகும். முன்னாளில் மிக சிறப்பான வகையிலே முருகப்பெருமான் சூரபத்மனுடைய போன்ற பல்வேறு அசுரர்களை அப்படி சம்ஹாரம் செய்து முருகப்பெருமான் விருப்பப்பட்டதால் நெய்தலூர் என்ற பெயருடன் அந்த ஊராகப்பட்டது திகழ்கின்றது. சிவநெறியிலே திருநீற்றிலே ஒருமையடைந்து பல்வேறு விதமான ஆன்மீக காரியங்கள், தெய்வ காரியங்கள் அங்கே சிறப்பாக நடக்கின்ற ஒரு ஊர் அந்த நெய்தலூர். அது மட்டுமல்ல, அங்கே வேத பாடசாலை சிறப்பாக இருக்கும். அந்த வேத பாடசாலையிலே அந்த மாணவர்கள் பூணூல் சிறப்பாக அணிந்து கொண்டு தலையே அழகானதொரு குடிமலை எல்லாம் வைத்து கொண்டு வேத பாடசாலைக்கு வருவார்கள். அந்த வேத பாடசாலையில் வேத விற்பன்னர்கள், ஆசிரியர்கள் அங்கே சிறப்பானதொரு வேதங்களை எல்லாம் சொல்லிக் கொடுக்கின்ற ஒரு ஊர் நெய்தலூராம். அப்படிப்பட்ட நெய்தலூரிலே அந்தணன் மரபிலே எச்சத்தத்தன் என்கின்ற ஒருவர் தோன்றி வாழ்ந்து வந்தார். அவரை பற்றி சொல்லணும்னா எப்படி சொல்லுவாங்கன்னா, இந்த பாம்புக்கிட்ட நல்ல மணியும் இருக்குது, ஆனால் நஞ்சம் இருக்குது. நஞ்சும் மணியும் சேர்ந்த பாம்பினை போல் இரண்டும் ஒன்றாக சேர்ந்த ஒரு குணம் கொண்டவர் எச்சத்தத்தன். அப்படிப்பட்ட எச்சத்தத்தனுக்கு நல்வினைகள் தீவினைகள் இரண்டுமே அவருக்கு சராசரியாக தெரியும். அப்படிப்பட்ட சுபாவம் கொண்ட ஒரு எச்சத்தத்தன். அவர் பவித்ர என்ற ஒரு பெண்ணை மணந்து கொண்டார். மணந்து கொண்டு சிறப்பாக இல்லற வாழ்க்கையிலே வாழ்ந்து கொண்டு வருகிறார். அந்த பவித்ர என்பவள் நற்குடியிலே பிறந்தவள். நற்குடியிலே பிறந்தது மட்டுமல்லாமல் உற்றார்கள், உறவினர்கள், ஊர்க்காரங்கள்லாம் அரவணைத்து செல்கின்ற ஒரு நல்ல குணம் படைத்தவள் பவித்ரை. அந்த எச்சத்தத்தனுக்கும் பவித்ரைக்கும் குழந்தை பேறு இல்லாத ஒரு காரணத்தினாலே பவித்ரையாகப்பட்டவள் மிக சிறப்பானதொரு அன்பு, பண்பு, பரிவு மிகுந்த ஒரு நல்லதொரு பெண்மணி என்று அவர்களை பற்றி சொல்வார்கள். அப்படிப்பட்ட பெண்மணி புத்திர பாக்கியத்திற்காக தவம் இருக்கிறார்கள். அவர்களுக்கு ஒரு ஆண்மகவு பிறக்கிறது. விசார சர்மன் என்று அவருக்கு திருநாமம் சூட்டி சிறப்பான வகையிலே வாழ்ந்து வருகிறார்கள். விசார சர்மனுக்கு முற்பிறவியுடைய அந்த ஞாபகம்
இந்த பூர்வ ஜென்ம ஞாபகம்ன்றது யாருக்காவது தான் வரும். அந்த மாதிரி இவருக்கு பூர்வ ஜென்ம ஞாபகம், பூர்வ ஜென்மத்தில் இவர்கள் பூஜை செய்தது போன்றதெல்லாம் அவருக்கு ஞாபகம் வரும். அப்படிப்பட்ட நிலையிலே இந்த வேதசாலை பாடசாலையெல்லாம் அதை முடித்துவிட்டு மாணவர்களோட அவர் செல்கின்றார் அந்த பகுதிக்கு. மாடு மேய்க்கின்ற இடையர் ஒருவர் மாடு மேய்த்து வருகிறார். அந்த நேரத்தில் பார்த்திங்கன்னா அந்த இளைஞராகப்பட்டவர் அங்கே வந்து கொண்டிருக்கிறார் சர்மா. அந்த மாடு மேய்க்கின்ற அந்த இடையர் ஒரு மாடு, பசுமாடு, கன்று எங்கேயே இருக்குது, மாடு முன்னே வருது, அதை கவனிக்காமல் வர்றார். அதனால் அந்த பசுவாகப்பட்டது அந்த மாடு மேய்ப்பவனுக்கு போய் இடிக்க போகுது, குத்த போகுது, ஒரு மாதிரியாக உரசிக்கிட்டு இருக்கு. கன்றுக்காக என்று புரிந்து கொள்ளாமல் அந்த மாட்டிற்கு அந்த மாடு மேய்ப்பவர் ஒரு குச்சியை எடுத்து குச்சி 2.5 புழக்கும் அளவுக்கு அடிக்கிறார் பசுமாட்டுக்கு. இதை பார்க்கிறார் சர்மா. சர்மா பார்த்த உடனே அந்த குச்சியை எடுத்துக்கிறார். அந்த குச்சியை எடுத்துக்கிட்டு பசுமாட்டினுடைய சிறப்பை பற்றி எல்லாம் சொல்கிறார் அவர்கிட்ட. பசுமாடு நமக்கு எந்த அளவுக்கு உதவி பண்ணுறது, இந்த பசுமாட்டை இப்படிலாம் அடிக்கிறீங்கன்னு சொல்லி பெரிய ஒரு நிறைய விஷயத்தை பசுமாட்டை பற்றியும், பசுமாட்டு விடால் நமக்கு என்ன பயனுங்கிறத பற்றியும், பசுமாடு எப்படிப்பட்ட தெய்வ அம்சம் பொருது என்னை பற்றி எல்லாம் அவர் சொன்ன உடனே அவர் கையெடுத்து கும்பிட்டு அவர் வேறு வேலைக்கு போயிடுறார். அதன் பிறகு விசார சர்மன் அந்த மாடுகளை எல்லாம் மேய்க்க துவங்கினார். அதாவது பூணல் அணிந்து குடிமி வைத்திருக்கின்ற ஒரு அந்தன குலத்தினுடைய சிறுவன் மாடு மேய்ப்பதை பார்த்தால் ரொம்ப அழகாக இருக்கும். அது மட்டுமல்ல, அந்தணர்கள்ட்ட அந்த சபையிலே அனுமதியோடு தான் இவர் வந்து அந்த மாடு மேய்க்கிறார். இப்படி மாடு மேய்ப்பதற்கு புல்வயலுக்கெல்லாம் அழைச்சிட்டு போவார். நல்ல புல்லிலே மேயிற மாதிரி செய்வார். அதே மாதிரி பாட்டுகள்லாம் ஆடி பாடி கொண்டாடி சிவநாமத்தையும் சொல்வார் மாடு மேய்த்து கொண்டே. அப்போது அப்பர் பாடலை கூட ஒன்று பாடுறார் பாருங்கள். என்னு கோன் என் சொல்லி என்னு கோனே, என்னு கோன் என் சொல்லி என்னு கோனே, என் பெருமான் திருவடியை காணின் அல்லால் கண்ணிலே மற்றோர்களை கண் இல்லேன், கண்ணிலே மற்றோர்களை கண் இல்லேன், களலடியை கை தொழுது காணின் அல்லால். மேய்ப்பது மாடு, அந்தன சிவன் சிவபெருமான் மேலே அபரிவிதமாக பாடுகிறார். பக்தின்னா சிறுவனுக்கு அப்படி ஒரு பக்தி, திருஞான சம்பந்தரை போல. அப்போது அப்படியே மாடு மேய்ச்சிக்கிட்டு வருவார். மாட்டுக்கு தேவையான அந்த புல்வெளிக்கெல்லாம் அழைச்சிட்டு போவார். நேரத்திற்கு அந்த தொழுகைக்கு கொண்டு வந்துடுவார். மாடு பசுமாடு எல்லாம் கட்டுகின்ற அந்த தொழுகைக்கு கொண்டு வந்துடுவார். பாலெல்லாம் கறந்து முடிச்சிருவாங்க. மறுநாள் அழைச்சிட்டு போவார். இப்படி மற்ற மாடு வைத்தவர்களுக்கும் சந்தோஷம், மாட்டு தொழுவம் வைத்தவங்களுக்கும் சந்தோஷம். ஏன்னா முன்பை காட்டிலும் ஆடி பாடி கொண்டாடிக்கிட்டே நிறைய பால் சுரக்குது அப்படிங்கிற மகிழ்ச்சி. இப்படிலாம் சென்ற நேரத்தில் அவருக்கு முன்ஜென்ம ஞாபகம் வந்தது. அப்போ என்ன பண்ணுறாரு, அப்படியே மாடையெல்லாம் அழைச்சிக்கிட்டு போகிறாரு. ஒரு நதிக்கரைக்கு போகிறாரு. மண்ணாலே சிவலிங்கம் பண்ணுறாரு விசார சர்மன். அந்த
சிறு இளைஞன் மண்ணாலே சிவலிங்கம் பண்ணுறார். மாடு ஓட்டுகின்ற சிலை மண்ணை அதாவது அந்த மாட்டையெல்லாம் ஒரு பக்கமாக கட்டிவிட்டு பாலெல்லாம் கொடுத்து முடித்த பிறகு அல்லது முன்னாடியும் கூட மண்ணாலே சிவலிங்கம் கட்டுவார். மண்ணாலே அந்த சிறப்பானதொரு காம்பவுண்டு கட்டுறார். இப்படியெல்லாம் செஞ்சு அபரிவிதமான பக்தியினாலே அந்த பசுமாட்டினுடைய அந்த காம்பை அப்படி தொடுவார். அப்படியே பால் சுரக்கும். ஒரு குடம் பால். அந்த ஒரு குடம் பாலை அப்படியே அந்த மண்ணால் செய்யப்பட்ட அந்த சிவபெருமானுக்கு அபிஷேகம் செய்வார் விசார சர்மா. இப்படி நாள்தோறும் வணங்குவார். அது மட்டுமல்ல, இப்போ பால் இருக்குது, மற்ற பொருட்கள் மனத்தாலே வந்து கொண்டு வந்துடுவார். தேங்காய் வேணுமா, வாழைப்பழம் வேணுமா, எதுவாக இருந்தாலும் மனத்தால் கொண்டு வந்து மனத்தாலே பால் தவிர மற்றெல்லாம் மனத்தால் அபிஷேகம் பண்ணுறது. இப்படியே நடந்து இருக்கிறத ஒருவர் அந்த மாட்டுடைய உரிமையாளர்கள் மத்தியிலே சொல்லிட்டார். இந்த பையன் நீங்கள் நம்புறீங்க, பையன் பாருங்கள் என்ன செய்கிறாருன்ட்டுன்னு சொல்லி இந்த மாதிரிலாம் பால் எல்லாம் வீண் பண்ணுறாரு. அவருக்கு தெரியுது, அவ்வளோதான். வீண் பண்ணுறாருன்னு சொன்ன உடனே அந்த அந்தனர் சபைக்கு அந்த விசார சர்மாவுடைய அப்பாவை கூப்பிட்டுறாங்க. அப்பா கூப்பிட்றாரு. அப்பா போகிறாரு. ஐயா உங்கள் பையன் இப்படியெல்லாம் செய்கிறான் அப்படின்னு சொன்னோடனே, சரி நாளைக்கு ஒரு நாள் அவகாசம் கொடுங்க, அதுக்கு மேலே அவன் தவறு பண்ண அந்த தவறை நாம் பண்ண தவறாக எடுத்துக்கிறேன்னு சொல்லி பையன் போகிற போக்கில் பின்னாடியே போகிறார். அடுத்த நாள் மாடு ஓட்டிக்கிட்டு போகும்பொழுது அதே மாதிரி அவர் செய்கிறார். ஒரு குடம் பால், மற்ற பால்லாம் அங்கே தான் போகுது, மாட்டு தொழுவத்துக்கு தான். அந்த ஒரு குடம் பாலை அபிஷேகம் செய்கின்றப்போ ஒரு பெரிய குச்சி எடுக்கிறார். குச்சி எடுத்து அப்படியே அடிக்கிறார். குச்சி புழக்க அடி அடின்னு அடிக்கிறார். எந்த அடியும் அவர் மேல் படலை. அவள் மேல் படாமல் மறுபடியும் அவர் பாடுறார். பாருங்க, அந்த அடி வாங்கிக்கிட்டே பாடுறார் விசார சர்மா. என்ன பாடுறாரு? உன்னிலே 9 வாசல் வைத்தாய், உன்னிலே 9 வாசல் வைத்தாய், பொக்க அடைக்கும் போது உணர மாட்டேன், புண்ணிய உன்னடிக்கே போதுகின்றேன், புண்ணிய உன்னடிக்கே போதுகின்றேன், பூம்புகழர் மேவிய புண்ணியனே. இப்படி அப்பா இங்கே அடிச்சுக்கிட்டே இருக்கார், இவர் பாடிக்கிட்டே இருக்கார். அவருக்கும் அசந்து போச்சு. இப்படி அடித்தும் கூட சரி வராதனாலே சற்று நிதானம் தவறிய அந்த விசார சர்மாவுடைய தந்தை அந்த பால் குடத்தை காலால் உதைக்கிறார். காலால் உதைத்த உடனே பாலெல்லாம் சிந்தி போச்சு. அது வரைக்கும் அமைதியாக இருந்தார் விசார சர்மன். அந்த குழந்தை அபிஷேகம் செய்கின்ற பாலை காலாயில் உதைத்தது அவங்க தந்தை என்று தெரிந்தாலும் கூட அங்கே இருக்கின்ற குச்சியை மழுவாயுதமாக மாற்றினார். ஓம் நம சிவாய, ஓம் நம சிவாய என்று சொன்னார். அந்த குச்சியை மழுவாயுதமாக மாற்றினார். எந்த காலாலே பாலை தள்ளினாரோ உதைத்தாரோ தந்தை என்றும் பாராமல் அந்த மழுவாயுதத்தினாலே அந்த காலை வெட்டி விடுகின்றார். இதை பார்த்த சிவபெருமான் மிக சிறப்பான வகையிலே தந்தையாருக்கும் அந்த சிறப்பான விசாரா சர்மா இளைஞனுக்கும் மிக சிறப்பான வகையிலே காட்சியளிக்கிறார். ஆனந்த தாண்டவன் சிவபெருமான் இருவருக்குமே காட்சியளித்தது மட்டுமல்ல, சிவகணங்களிலே சிவலோகத்திலே சண்டேஸ்வரர் பதவியை கொடுத்து சிறப்பானதொரு சிவபெருமானுடைய நிழலை அடைகின்றார்கள். இந்த அளவிலே
இந்த சிறப்பானதொரு கதையை முடிக்கின்றேன். நன்றி, வணக்கம். வான்முகில் வளாது பெய்க மதுவளம் சுரக்க மன்னன் கோன்முறை அரசு செய்க குறைவிலாதுயிர்கள் வாழ்க. நான்மறை அறங்கள் ஓங்க நற்றவம் வேள்வி மல்க மேன்மைக்குள் செய்வ நீதி விளங்குக உலகம் எல்லாம். திருச்சிற்றம்பலம். திருச்சிற்றம்பலம். அனைவருக்கும் வணக்கம். மீண்டும் அடுத்ததொரு நாயன்மார்களுடைய நிகழ்ச்சியிலே அடுத்த வாரத்திலே சந்திப்போம். நன்றி, வணக்கம்.